வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். வணக்கம் சுகந்தா. வணக்கம் சிந்துஜன். வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா திசிகர். முதலில் தலைப்புச் செய்திகள். முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் 6 மாதங்களுக்குள் 6800 மில்லியனுக்கும் அதிக லாபத்தை ஈட்டியுள்ளது. 37 வாடகை வாகனங்களை நண்பர்களுக்கு வழங்கியமைக்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவංශ விளக்கமறியலில் බයවෙන්නේ අපේ බාපව ඇතුළට දාලා මේගොල්ලෝ මෙහෙම කරන්න දඟලනවා නම් ඉස්සරහට අපිත් එන අපි නවත්තන්න බෑ. අපේ මුකෙල්ලන්ට පත උසන්න. මම හිටියේ නෑ ළඟ මම. அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கருத்து. ඒක තමයි සහෝදරයා කියන්නේ මිනිසාගේ චරිතය කියලා. එදා එපා කිව්ව ව්‍යවස්ථාව තමයි දැන් රනිල් වික්‍රමසිංහ ගේන්න හදන්නේ. අපේ සල්ලි කෝ ඒ මා බැංකුවේ මංකොල්ලේ කෝ ඇයි ඒව අත්ත ගහන් ඉන්නේ? மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நிறைவடைந்த 6 மாத காலத்திற்குள் 6815 மில்லியன் தேறிய லாபம் ஈட்டியுள்ளது. அந்த நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட நிதி அறிக்கைகளின் பிரகாரமே இது தெரிய வந்துள்ளது. மத்திய வங்கியின் விதிமுறைகளுக்கு அமைய முதல்நிலை பங்காளர்கள் வருடாந்தம் நிதி அறிக்கையை வெளியிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி நிறைவடைந்த 6 மாத காலத்திற்கான நிதி நிலைமைகளை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் கடந்த சனிக்கிழமை டெய்லி நியூஸ் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தது. நிதி நிலைமைகளின் அடிப்படையில் இந்த நிறுவனம் 6815 மில்லியன் தேறிய லாபம் அடைந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிறைவடைந்த நிதி ஆண்டில் அந்த நிறுவனம் 59 மில்லியன் தேறிய லாபத்தை அடைந்துள்ளதுடன் 2016ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிதியாண்டில் 5124 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இதேவேளை 2016ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிறுவனத்தின் சொத்துக்களின் பெறுமதி 1184 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டதுடன் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி அதன் பெறுமதி 2332 மில்லியனாக அதிகரித்துள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் ஆயத்தனை තමයි මේ මගඩියේ. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனமே இவ்வாறு முறையற்ற விதத்தில் செயல்படுகிறது. மத்திய வங்கி மற்றும் ஊழியர் சேமலாப நிதியத்தின் மூலம் கொள்ளையடித்தனர். அவ்வாறு கொள்ளையடித்த பணமே இந்த 6815 மில்லியன் ரூபாய். இவ்வாறு லாபம் ஈட்டுவதற்கு இங்கிருந்து பணம் கிடைத்தது என்று ஊடக நிறுவனம் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளது. பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. வங்கியை கொள்வனவு செய்வதற்கு செயற்படும் அவர் கருப்பு பணத்தை தூய்தாக்குவதற்கு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். ஆகவே இவ்வாறு திருடியவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மத்திய வங்கியில் ஆளுநர் அல்லது நிதிச்சபை எமக்கு பதிலொன்றை வழங்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் ஆட்சி நிறைவடைந்து மற்றொரு அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறி இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்தால் முறையற்ற விதத்தில் செயற்பட்டவர்களுக்கும் அதனை பாதுகாத்தவர்களுக்கும் FCIDக்கு சென்று அழ வேண்டி ஏற்படும். අවභාවිතා කළවුනුයි මේ සම්පූර්ණයෙන්ම இங்கு ரணில் விக்ரமசிங்கவின் சர்வாதிகார நிர்வாகம் இடம்பெறுகிறது. பொருளாதார சலுகைகளை தனது நண்பர்களுக்கு வழங்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தனது நண்பர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதனை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் அடைந்துள்ள லாபம் மூலம் தெரிகிறது. இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரின் மருமகனின் சொத்துக்கள் 23 பில்லியனால் அதிகரித்துள்ளது. 23කට දැන් ජනාධිපතිතුමාට කියන්න තියෙන්නේ මට නුඹ විතරක් වුණාට නුඹට ඉන්නේ මං විතරද කියලා. රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට විවිධ පාර්ශ්ව ගොඩක් ඉන්නවා. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவංශ உள்ளிட்ட இருவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் 37 அரச வாகனங்களை அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தி சுமார் 10 கோடி ரூபாய் நட்டத்தை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அரச வாகனத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை, நம்பிக்கையை மீறியமை மற்றும் பொது சொத்துக்கள் தொடர்பான சட்டத்தின் கீழ் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினூடாக விமல் வீரவංශ இன்று காலை கைது செய்யப்பட்டார்.
அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி பொது முகாமையாளர் சமந்த லுகுஹேனவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விமல் வீரவங்ச வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் சில தனியார் நிறுவனங்களிடமிருந்து அமைச்சுக்கு வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட 37 மோட்டார் கார்களை அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் கூறினர். முன்னாள் அமைச்சரின் தங்கை, மச்சான், தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் வாகனங்களை பயன்படுத்த அனுமதியில்லாத ஊழியர்களின் பாவனைக்காக வாகனங்களை வழங்கியுள்ளமை போலீஸ் விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளது. அக்காலத்தில் பாரிய ஒப்பந்தங்களை கண்டுபிடித்ததாக கூறினர். முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கவில்லை. செப்பு திருட்டு தொடர்பில் விசாரிக்க அழைக்கவில்லை. நெல்லூடாக 8 கோடி லட்சம் ரூபாய் பெற்றமைக்காக அழைக்கவில்லை. பிராடோ மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதித்தமை தொடர்பில் அல்ல. கப்பல்களின் மூலம் கோடிக்கணக்கில் உழைத்தமை தொடர்பில் அல்ல. வாகனங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரிப்பதற்காக இன்று அழைத்துள்ளனர். நான் உள்ளிட்ட மேலும் சிலரை கைது செய்யுமாறு ஆலோசனை வழங்கி ரணில் விக்ரமசிங்க நேற்று வெளிநாடு சென்றார். அதனை எதிர்கொள்ள நாம் தயார். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முற்பகல் விமல் வீரவங்ச வந்திருந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தனர். தனது கட்சியை வழிநடத்திய முறையிலேயே இந்த நாட்டையும் வழிநடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க முற்படுகின்றார். அவரின் ஏகாதிபத்திய தன்னிச்சையான நிர்வாகம் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த பலர் கட்சியை விட்டு சென்றனர். இதனை விட வேறு எதனையும் ரணில் விக்ரமசிங்கவிடம் எதிர்பார்க்க முடியாது. விமல் வீரவங்ச வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக தற்போது கூறுகின்றனர். இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் யார் வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தினார்கள் என ஆராய்ந்தால் அமைச்சரவையில் உள்ள அரைவாசி பேர் அதில் அடங்குவார்கள். அரசியல் ரீதியில் தற்போது அச்சம் ஏற்பட்டுள்ளது. எதிர்காலம் சிறந்ததாக அமையாது. வாக்களித்த மக்கள் மறுபுறம் திரும்பியுள்ளனர். மக்கள் இதனை கவிழ்ப்பதற்கு தயாராக உள்ளனர். பார்லிமெண்டத்தில் உள்ளவர்கள் மாற்றமடைவார்கள் என்ற அச்சம் காணப்படுகிறது. ராஜபக்சே என்று கூறியவாறே தலைவர்கள் இரவில் தற்போது விழிக்கின்றனர். விமல் வீரவங்சவை கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. எவரேனும் வாகனத்தில் அகப்பட்டிருக்கலாம். வாகனத்திற்கு அருகிலேயே தள்ளிவிட்டார்கள். விமல் வீரவங்சவுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவுமுறை என்ன? அவரின் அக்காவின் மகள். எனது சித்தப்பாவை சிறையில் அடைத்து இவர்கள் இவ்வாறு செயற்பட முற்படுகின்றார்கள் எனின் எதிர்காலத்தில் நாமும் இவ்வாறு செயற்படுவோம். எம்மை தடுக்க முடியாது. பார்லிமெண்ட் உறுப்பினரை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வழக்கத்திலும் சிலர் இருந்தனர். தேசிய ஐக்கிய முன்னணி இன்று மாலை ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. விமல் வீரவங்சவை நீதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு அழைக்கப்பட்டமை தொடர்பில் விசேட செய்தியொன்றை இன்று காலை பார்த்தேன். அவர் 500 பேர் வரை அங்கு அழைத்து வந்திருந்தார். முன்னாள் அமைச்சர்கள், கொள்ளையில் ஈடுபட்டவர்கள், வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளவர்கள், நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் வந்திருந்தனர். சதம்ஸ் வீதிக்கு விமான நிலையத்தினை கொண்டு வந்துள்ளார்கள் என்று நாம் எண்ணினோம். அவர் நாட்டை விட்டு செல்வதற்காக அனைவருக்கும் பிரியாவிடை வழங்குவதற்காக வந்துள்ளதாக எண்ணினோம். குட் பை කියන්න ඇවිල්ලාද කියලා බැලුවා. අර පරණ කරපු හොරකම් වලට එක එක දවස්වලට එක එකන එනවා. ඉතින් මෙතුමා වාහනේ அவர் வாகனம் ஒன்றை பயன்படுத்தியது தவறு அல்ல எனவும் இந்த அரசாங்கத்திலும் அவ்வாறானவர்கள் உள்ளனர் என்று நாமல் ராஜபக்ச கூறுகின்றார். இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் கூறி வந்தது. மோசடிகளில் ஈடுபட்டவர்கள், கொலை புரிந்தவர்கள், வெள்ளைவேன் கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் சுதந்திரமாக உள்ளனர். ஜனவரி 8ஆம் தேதி 2 வருட பூர்த்தியை கொண்டாடியுள்ளனர். எனினும் அவர்களை சிறையில் அடைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அன்று கூறியவற்றை அரசாங்கம் மேற்கொண்டிருந்தால் ஹம்பாந்தோட்டைக்கு சென்று அடிவாங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் தீர்ப்பிற்கு எதிராக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடராஜா ரவிராஜ் அவர்களுடைய கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக
மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மேன்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோம். இதனுடைய விசாரணை திகதி இன்னமும் குறிக்கப்படவில்லை. நீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கின்ற சட்டவிரோதமான தீர்வுகள் சம்பந்தமாக மேன்முறையீட்டு மனுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விசாரித்து தீர்ப்பளிக்கும் போது மீள விசாரணை ஒன்றை ஏற்படுத்துமாறு இதிலே கோரியிருக்கிறோம். திரு ரவிராஜ் அவர்களுடைய மனைவியின் சார்பாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமா அதிபர் தானாக அவர் வேறையாக சில வேளைகளிலே மேன்முறையீடு செய்யக்கூடும். 4வது உலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 43வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த படுகொலை இடம்பெற்று 43 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி நிகழ்வொன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் படுகொலை நினைவாலயத்தில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். 43 வருடங்களுக்கு முன்னால் இதே இடம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களினால் இன்றைய தினம் நிரம்பியதாக இருந்தது. அன்று தமிழாராய்ச்சி மாநாட்டினுடைய இறுதி நாள். தமிழர்கள் உணர்வு பூர்வமாக தமிழின் பெருமைகளை அறிந்து கொள்ளவும் தமிழ் அறிஞர்களினுடைய உரைகளை செவிமடுக்கவும் திரண்டிருந்த அந்த நேரம் இலங்கை அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகளாக இருந்த காவல்துறையினரினால் இங்கே திட்டமிட்டு இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டது. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரே தீர்வாக இருக்கப்பட வேண்டியது தமிழ் மக்களினுடைய அரசியல் விடுதலை. இன்றைக்கு அந்த அரசியல் சட்டம், இந்த திருத்த சட்டம் என்பது அல்லது புதிய அரசியல் அமைப்பு மசோதா தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனையை தீர்க்கப் போகின்றது. ஆகவே எங்களுடைய மக்களுடைய வடக்கு கிழக்கு இணைப்பு, சமஷ்டி, இறைமை, சுயநிர்ணய உரிமை இல்லாத ஒரு தீர்வுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். முடியாவிட்டால் ஆதரித்து வாக்களிக்க விட வேண்டும். இதை எல்லா தமிழ் கட்சிகளும் அரசியல் பேதங்களை மறந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியில் நிற்பவர்களும் ஒன்றிணைந்து அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்களுடைய உரிமையை குரலை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி எங்களுடைய இனம் இறுதி கட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த அகிம்சை வழியில் எங்களுடையவர்கள் போராடிய காலத்திலிருந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டதன் விளைவாக ஆயுத போராட்டம் தோன்றியும் இன்று ஒரு இன அழிப்புக்கு நாங்கள் ஆளாகிய நிலையிலும் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துடன் நாங்கள் மோதுண்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் மட்டுமல்ல, இந்த யுத்தத்தின் போது இறந்த அனைவருக்குமே நாங்கள் அவர்களுக்கு என்ன நீதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவோம். மறவர்களை, தமிழர்களை பலி கொடுத்திருக்கிறோம். இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்ததா என்றால் இல்லை. வழக்கமாக நினைவு பேருரைகளில் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய என்று சொல்லி முடிப்பார்கள் சம்பிரதாயபூர்வமாக. எப்படி சாந்தி அடையும் முடியுமா? அவர்கள் கண்ட கனவு, எதற்காக அவர்கள் தங்கள் வீர பணயம் வைத்தார்களோ, எந்த அடக்குமுறையினாலே அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்களோ அந்த அடக்குமுறை தொடர்கிறதா இல்லையா? இதை நாங்கள் நடத்துகிறோம் என்றால் தமிழ் மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு மாத்திரமல்ல, தமிழ் தலைமைக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் செய்கிறோம். அண்மையில் சுதந்திரனையா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஓராண்டு தமிழை கொடுப்பதாக ஜெனீவாவில். உன்னை மடியில இருந்து எடுத்து கொடுக்குறியா? எங்க இருந்து கொடுக்கிறாய்? உனக்கு யார் அந்த உரிமையை தந்தது? ஜெனீவாவிலே நடக்கின்ற வந்த தீர்மானங்கள் எல்லாம் உணர்வு முயற்சி வந்ததா? இல்லை. தமிழின போராட்டம், தமிழின வரலாறு உன்னோடு அல்ல சம்பந்தரையாவோடு தான் ஆரம்பம் பண்றா? இல்லை. ஆகவே இத்தகைய கொட்டாவி விடுவது போல் வாய திறக்கிறீர்கள் எல்லாம் கொள்கை பிரகடனம் செய்கிறதை நிறுத்துங்கள். தமிழினத்தின் எச்சங்கள் இன்னும் இந்த உணர்வோடு இருக்கிறார்கள். இதன்போது தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள் என்ற நூல் வெளியீடு செய்யப்பட்டது. வீரசிங்கம் மண்டபத்துக்குள்ள ஆரம்பித்த கூட்டம் வெளியில வந்து பெரிய பிரமாணமா கூட்டம் நடந்து கேட்கல. நயனா முகமது வந்து ஒரு பேராசிரியர் இந்தியாவிலிருந்து வந்தார், இஸ்லாமிய சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்ட இந்த போலீஸ் அதிகாரிகள் ஜனார்தனன் தான் பேசுகிறார் என்று நம்பிக்கொண்டு யாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். இந்த மேடைக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போறதுக்கு பார்த்தால் ஒரு தினம் விட்டு கொடுக்கல. பாதைகள் எல்லாம் பிளாக், எல்லாம் ஜனம் நிறைஞ்சு போச்சு. அப்ப வேற வழி இல்லை. படித்தார் என்ன செய்தார்கள், ஆகாயத்தை சுட்டார்கள்.
ஆயத்தை சுட்டோன்னையும் சனமெல்லாம் பயந்து கிடிச்சு எல்லா பக்கத்தாலே 4 வருடம் சிதறி ஓட தங்கிட்டது. சூட்டுல ஒரு வேர் எலக்ட்ரிக் வேர் அறந்து வந்து அந்த வீரலிங்கம் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு ரெயிலிங்ஸ் போட்டிருந்ததுன்னா அந்த தடுப்பு இதுமா இந்த மக்களுக்கு அந்த நெருங்கா அதுல அது முட்டி கொண்டு வந்திருக்கு. அது இரும்பு முட்டி கொண்டு கேட்டு அதுல பட்டவர்கள் எல்லாரும் செத்து போனார், இறந்தார். 9 பேர் அதில் இறந்தது. தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களை இலக்காக கொண்டு முன்னெடுக்கவுள்ள திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. உங்களது ஆட்சிக் காலத்தில் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை கொண்டு வந்ததாக ஆர் சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எதிர்க்கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க அதனை தூக்கி எறிந்ததாக கூறப்படுகிறது. எனினும் தற்போது தேசிய பிரச்சினைக்கு சிறந்த தீர்வு ஒன்றை தாம் வழங்குவதாக தெரிவித்து அவர்கள் செயற்படுகின்றனர். அன்று நாம் கூறிய அரசியலமைப்பையே தற்போது ரணில் விக்ரமசிங்க கொண்டு வர தயாராகின்றார். எமது கட்சி மீண்டும் வெற்றி பெறும் என்ற அச்சத்தினாலேயே அன்று வேண்டாம் என கூறினார். நான் இன்னும் சில காலம் ஜனாதிபதியாக இருப்பேன் என்று அஞ்சினார். இறுதியில் அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் உதவி புரிந்தேன். தலைமைத்துவத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்கினேன். பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு மேலும் சிலர் ஜனாதிபதியான பின்னர் அன்று கூறியவற்றை இன்று கூறுகின்றனர். எனினும் அந்த காலத்தில் சுமார் 20 வருட காலம் நாடு அழிவடைந்தது. தற்போது ஐக்கிய தேசிய கட்சி அதனை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த தலைமைத்துவம் ஏற்றுக்கொள்கின்றது. அன்று ஒத்துழைப்பு வழங்கி இருக்கலாம் என சிந்திக்கின்றனர். அந்த தவறை தற்போதாவது சிந்திக்கின்றமை வரவேற்கத்தக்கது. வடமாகாண சபையின் 2017 ஆண்டிற்குரிய முதலாவது அமர்வு அவைத்தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் இன்று இடம்பெற்றது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசேட பிரேரணை ஒன்றினை இங்கு சமர்ப்பிக்கலாம் என்றிருக்கின்றேன். அதுக்கு அனுமதியினை கோரி நிற்கின்றேன். இந்த இடத்துல 2 பிரேரணை இருக்கு. அதை முடிச்சிட்டு அது காலமா 9 மணிக்கு முன்னாடி அமைச்சர்கள் கொடுக்க வேண்டும். பொது முக்கியம் அமைச்சர்களோட முதலமைச்சரோ அமைச்சரோட தான் கொண்டு வர முடியும், உறுப்பினர்கள் அல்ல. அப்படி அது பொது முக்கியத்துவம் சொன்னால் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடாகத்தான் கொண்டு வர முடியும். நீங்கள் அவ்வாறு சொல்ல அடுத்த சபையிலே சொல்லக்கூடாது. என்னுடைய சிறப்புரிமை நான் கதைக்கின்ற போது அனுமதி கோரித்தான் சிறப்பு நடக்க போற பிரச்சனைக்கு நாளண்டே அடுத்த அமர்வுல என்னால கதைக்கலாம். இது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். நான் சொல்ல வரது இல்ல, நீ கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கொண்டிருக்கேன். முக்கியத்துவம் என்றது ஒரு உறுப்பினருக்கு திடீரென்று வரலாமே. மக்கள் பிரதிநிதி அவருடைய ஒரு பிரச்சனை திடீர் பொருளாதார வர்த்தக மையம் இந்த தாண்டி அமைய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரத்திற்கு முடிவெடுத்தா இந்த சபையில நீங்கள் பிரேரணை கொண்டு சந்தர்ப்பம் தருவேன். வீரத்திற்கு பெயர் போன தமிழர்களுடைய அந்த வெறித்தனமான அந்த வீரம் இன்று முல்லைத்தீவு மண்ணிலே கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னராக முல்லைத்தீவிலே பண்டாரவன்னியனுடைய சிலை நிறுவப்பட்டது. அந்த கல்வெட்டிலே பண்டாரவன்னியன் என்று எழுதி வைத்தால் மட்டும்தான் அது பண்டாரவன்னியனாக தெரியும். இல்லாவிட்டால் எங்கேயோ சோமாலியா, எதியோப்பியாவில் பஞ்சத்தில் அடிபட்ட மன்னனுடைய சிலையாகத்தான் வீரத்துக்கு பெயர் போன இந்த மன்னனுடைய இந்த உருவ சிலை மிகவும் ஒரு வீரத்தை கொச்சப்படுத்துவதாக அங்கு அமைய பெற்றிருக்கின்றது. அந்த சிலையை நீங்கள் மீளப்பெற்று அதை புனரமைப்பு செய்து மறுபடியும் அந்த சிலையை பண்டார வன்னியனாக அங்கே தோற்றம் பெறுவதற்கு இந்த சபையை நான் கோரி நிற்கின்றேன். அந்த மல்லாவி மக்களால் எனக்கு தரப்பட்ட அந்த விவரங்களில் இருந்து அதில் ஒரு வசனத்தை சொல்லுகின்றேன். ஒரு மகள் தந்தையிடம் கேட்டாராம், அதில் கிடந்த வசனம் கேட்டதா மகள் சின்ன பிள்ளை, பண்டாரவன்னியன் அந்த சிலையை பார்க்கும் போதப்பா போலியோ நோய் வந்தா அவர் இறந்தவர் என்று சொல்லி அந்த மகள் கேட்டாராம் என்று அந்த தகவல் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வீரம் செறிந்த அந்த நெஞ்சுகள் எல்லாம் புடைத்து நிற்கின்ற அல்லது 6 பேக் என்று சொல்லக்கூடிய அந்த விளிம்புகள் எல்லாம் தெரியக்கூடிய ஒரு வீரனை பார்க்கின்றோம். இது அங்கே பார்த்தால் அந்த பிள்ளை குழந்தை பிள்ளை சொல்லி இருக்கின்றது போலியோ நோய் வந்ததா என்று. 23ஆம் புலிகேசியன் விட்டா சரி, அதுவும் கிடக்குது ஒரு துண்டில. ஏனென்றா திணிக்கின்றார்கள். எங்களுடைய வீரங்கள் கொச்சைப்படுத்தப்படுகின்றன. சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசு தொடர்பான வழக்கு எதிர்வரும் 23ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமை தொடர்பில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும் போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
பிரதேச வைத்திய அதிகாரிகள், சுகாதார பரிசோதகர்கள், மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு அதிகாரிகள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீரினை குடிக்கலாமா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரை முறையான அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என நீதவான் சுட்டிக்காட்டினார். வழக்கினை எதிர்வரும் 23ஆம் திகதிக்கு ஒத்திவைக்குமாறு நீதவான் ஏ. ஜூட்சன் உத்தரவிட்டார். இதுவரை சுன்னாகம் சூழலில் உள்ள கிணறுகளிலும் இந்த பிரதேசங்களிலும் தண்ணீர் குடிக்கலாமா குடிக்க முடியாதா என்பது பற்றி எவரும் எவ்விதமான அறிக்கைகளும் முறையாக தரப்படவில்லை என்று நீதிமன்றம் விசனம் தெரிவித்தது. ஏற்கனவே சுற்றாடல் குடியிருப்பு சுகாதார பணிப்பாளருக்கு பகிரங்க பிடியாணை நீதவான் நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டது. ஆனால் அப்படி இருப்பினும் அவர் இன்று நீதிமன்றக்கு சமூகம் அளிக்கவில்லை. மற்றது சுகாதார அமைச்சனுடைய வைத்திய அதிகாரி அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். சுன்னாகம் பகுதிகளிலே தண்ணீர் அதிகமாக ஒயிலும் கிரீஸும் கலந்திருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பில் வழக்கில் வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசனுக்கு நீதிமன்றத்தால் இருமுறை அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் போனா ஐங்கரநேசன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். சுன்னாகம் நீரை குடிக்கலாமா முடியாதா என்கின்ற பாரிய பிரச்சினைக்கு மத்தியில் சுன்னாகம் மக்கள் இன்றும் தவிக்கின்றனர். சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசு தொடர்பில் இதுவரை எதுவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமை தொடர்பில் வடமாகாண சபை மற்றும் மத்திய அரசினால் இரு அறிக்கைகள் பரஸ்பரமாக வெளியிடப்பட்டிருந்தாலும் அவை கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீருக்காக அலைந்து திரியும் தமது பிரச்சினை தொடர்பில் இதுவரை எதுவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். தண்ணீர் பிரச்சனை சுண்ணாம் ஏரியாவிலே மிகவும் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவத்திருக்கின்றது. கழிவு ஓய்களை வீழே இறக்கிய காரணத்தினால் 4-5 வருஷத்துக்கு முன்பும் எல்லா தண்ணீரும் கலந்ததாலே ஒரு வீட்டிலிருந்தும் சுத்தமான தண்ணீர் எடுக்க முடியாத காரணமாக இருக்கு. இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவர்களாலே தண்ணீரை கொடுத்து பிறந்து வளர்ந்து கொடுத்த நாங்கள் இன்று குடிக்கலாமல் குடித்ததாலே எனது உடல் நிலை சுவாமியாக இருக்கின்றது. தேகத்திலே படுகள் எல்லாம் போட்டிருக்கு, பார்வை அப்படியா இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் ஆக்கள் சாகுறார்கள். அந்த ஏரியாவிலே ஒரே ஒரு கத்தான் எங்கட சாம்பிள் நாங்கள் பகுப்பாராய்வு செய்த நாங்கள் கிரீசன் ஆயில் எந்த கிணறு 3.3 பாவனைக்கு இயலாதென்று தந்தவர்கள் வீட்டில இருந்து பாவிக்கிற தண்ணிக்கு நாங்கள் இப்ப கேன் கொண்டு திரிய வேண்டி கிடக்கு இயலாத வயதில். முதுமை வயதிலும் தனது பிள்ளையை பாதுகாப்பதற்காக அயராது உழைக்கும் ஒரு மூதாட்டி தொடர்பிலான தகவல் தரணியகல பகுதியிலிருந்து நமக்கு பதிவாகியது. தரணியகல மாலிபோட தோட்டம் கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த தோட்டத்திலே எவரது அரவணைப்பும் இன்றி வசிக்கும் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளது. 78 வயதான இந்த மூதாட்டி பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று யாசகம் கேட்கின்றார். பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருக்கும் 50 வயதான தனது மகளை பாதுகாப்பும் பொறுப்பினை இந்த தாய் பொறுமையுடன் செய்து வருகிறாள். தூர பிரதேசங்களுக்கு சென்று உழைத்து அல்லது யாசகம் கேட்டு கிடைக்கும் பணத்தின் மூலமே இந்த மூதாட்டி தனது மகளுக்கு உணவூட்டுகின்றார். பல ஆண்டுகளாக வயிற்று பசிக்கு கூளை குடிக்கும் இதுபோன்ற குடும்பங்கள் தொடர்பில் எவரும் கவனம் செலுத்தாமை கவலை அளிக்கின்றது. படாத பாடுபட்டு இந்த வழியே நான் தெரிஞ்சு 4 பணம் 2 பணம் தேடிட்டு வந்து தான் நாங்க 2 பேரும் ஜீவனை கொண்டு போறோம். 10 ரூபா 5 ரூபா ஒரு 50 ரூபா 20 ரூபா இப்படி கொடுத்து உதவுறாங்க. அதை வச்சுதான் நான் ஜீவனம் கொண்டு போறேன். நாங்க 2 பேரும் காலம் கொண்டு போறோம். ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. சாப்பாட்டுக்கு தேடுவேனா, உடுப்பு எடுக்க தேடுவேனா, எதை நீங்களாவது பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். தம்மை அனாதை இல்லம் ஒன்றுக்காவது கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என இந்த மூதாட்டி இறுதியாக கோரிக்கை விடுத்தார். அனாதி மடத்துல ஒரு தினம் தானே எங்களை அங்க பாப்பாங்க தானே. சாகந்தனியும்
செத்து போனா தூக்கி போடுவாங்க. மக்கள் சக்தி திட்டத்திற்காக மக்கள் இன்று முதல் ஆன்லைன் ஊடாக நிதியுதவியை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் மொஹான் பராராவினால் இந்த திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. சவேரியன் தனியார் நிறுவனம் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. www.gamada.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசித்து மக்கள் சக்தி திட்டத்திற்கு நிதியுதவியை வழங்க முடியும். இன்று மனிதநேயம் வியாபித்துள்ளது. மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தாலும் யாருக்கு உதவ வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாது. உண்மையிலேயே உதவி தேவைப்படுவோருக்கு உதவிகள் கிடைக்கின்றதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் உள்ளது. இது வலை நாடுகளுக்கு மாத்திரமல்ல, முழு உலகிற்கும் பொதுவான விடயம். அதனால் எமது செயற்பாடுகளை பொறுப்புடன் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பமே தற்போது வழங்கப்பட்டுள்ளது. சேரிட்டி ஆப்பிள் இணையம் ஊடாகவே இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களில் எமக்கு கிடைத்த தகவல்களின்படி இலங்கையில் உதவி புரியும் நோக்கத்தில் அதிகளவிலான மக்கள் உள்ளார்கள் என்பதை அறிய முடிந்தது. உலகில் உதவிக்கரம் நீட்டும் 10 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடங்குகின்றது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தேவை இருந்தாலும் அதனை எவ்வாறு செய்வதென்பது பலருக்கும் தெரியாது. இந்த பின்புலத்திலேயே சேரிட்டி ஆப்பிள் உருவானது. இன்று மக்கள் சக்தி திட்டத்துடன் நாம் கைகோர்த்துள்ளோம். கடந்த காலங்களில் எமக்கு கிடைத்த தகவல்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் இதனை திறம்பட மேற்கொள்ளலாம். ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலையை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 5 ரூபாவால் குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரையில் 49 ரூபாவாக காணப்பட்ட ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 44 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் ஜனவரி மாதம் முதல் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெயின் விலையை 5 ரூபாவால் குறைப்பதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருந்தார். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.